ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரட் மூவிஸில் பிருத்திவிராஜ் நடித்து வெளிவந்திருக்கிற ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல வருஷங்களா நஜீப் சவுதி அரேபியா பாலைவனத்தில் கொத்தடிமையாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்பப்போ அவனோட குடும்பக்கார முதலாளியான ஆர்பாபோட பிரதரை மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தவிர அவனுக்கு இருந்த ஒரே கம்பெனி 700க்கும் மேற்பட்ட ஆட்டு மந்தை தான். நஜீப் எப்படி இந்த மாதிரியான நரகத்தில் மாட்டினான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதை என்னன்னு பார்ப்போம். இது நஜீப்புக்கு நிஜமா நடந்ததை மையமாக வச்சு எழுதப்பட்ட மலையாள நாவலை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. 1993ல ஆலப்புழாவில் இருக்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த நஜீப் சவுதி போனா 2 மாசத்துல செலவு செய்த காசு எடுத்துலான்னு கூட இருக்கிற ஆசை காட்ட எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு வீட்டு அடமானம் வச்சு அம்மாவையும் 8 மாத கர்ப்பிணியா இருக்கிற மனைவியும் விட்டுட்டு சவுதியில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஹெல்பர் வேலைக்குன்னு சவுதி ஏர்போர்ட்ல இறங்குறான். அங்க வேலைக்குன்னு இறங்கினவங்க எல்லாம் அவங்க ஸ்பான்சர் கூட போயிட நஜீப்பும் அதே வேலைக்கு வந்த ஹக்கீமும் தனியா முழிச்சிட்டு நிக்க இவங்களை கவனிச்ச ஒரு அரபுக்காரன் இவங்களை வண்டியில ஏத்திட்டு பல மைல் தள்ளி இருக்கிற ஒரு பாலைவனத்துல ஆட்டை மேய்க்கிறதுக்கு வேற இடத்துல பிரிச்சு விட்டுறான். அங்க குளிக்க முடியாம வெட்ட வெளியில தூங்கி ஆடு மேய்க்கிறதும் அதோட பாலை கறந்து அவனுக்கு கொடுக்கறதுமா அவன் வேலை அமையுது. இதுல கொஞ்சம் பெசகினாலும் அடி வாங்குறான். போக போக தான் அங்க அடிமையா தான் வந்திருக்கோம்னு நஜீபுக்கு புரிய வருது. வீட்டுக்கு பேசவோ லெட்டர் எழுதவோ தப்பிக்கவோ முடியாம சித்திரவதைக்கு ஆளாகிறான். இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறானா இல்லையான்னு தான் இதோட மீதி பகுதி. இயக்குனர் பிளஸி பென்யாமின் எழுதினதோட பெரும்பகுதி அப்படியே எடுத்திருக்காரு. அதனால கொஞ்சம் மொனோட்டனஸா இருக்கும். ஆனா நஜீப்போட பாதையில பிணந்தண்ணி கழுகுங்களோட பாய்ச்சல், படப்படையா வர மணல் விரியன்க, கொளுத்துற சூடான பாலைவனம், மணல் புயல்கள்னு விரியுது. இதுக்கு மத்தியில் பிருத்திவிராஜ் உடலாலையும் உணர்ச்சியை மாத்திரத்திலையும் நம்ப முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாகவே மாறி அவரோட தொழில் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு மேல நஜீப் பட்ட அவஸ்தையை அப்படியே கொடுக்கணும்னு இயக்குனர் பிருத்திவிராஜை பிழிஞ்சு எடுத்திருக்காரு. ஆள் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியப்பட வைக்கிறாரு. அமலா பால் இவரோட கர்ப்பிணி மனைவியா நடிப்புக்கு பெருசா வாய்ப்பு இல்லாத ஒரு சின்ன ரோல்ல வராரு. ஹக்கிமா வரவரும் இப்ராஹிம் காத்ரியா வரவரும் கொடுத்த ரோலை சிறப்பாக செய்திருக்காங்க. இந்த ஆப்பிரிக்க நாட்டுக்காரரா வரவருக்கு எங்க இருந்து வந்ததோ இந்த எனர்ஜி, கடைசி வரை மனுஷன் டயர்ட் ஆகாம ஆளையும் தோல்ல போட்டுட்டு அசால்ட்டா மணல நடக்கிறாரு. ஏ ரஹ்மான் படைப்புல பெரியவனே கேட்க பிடிக்குது. கதைக்கு தேவையான பின்னணியையும் கொடுத்திருக்காரு. இதுல குறிப்பிடும்படியான சில சீன்கள் இருக்கு. அது ரொம்ப நாளைக்கு யாருக்கிட்டையும் பேசாம இருந்த நஜீபுக்கு தன் ஊரால பார்த்த சந்தோஷத்துல கிட்டத்தட்ட ஆடு போல சத்தமிடுற இடத்த சொல்லணும். அடுத்து அவனோட குடும்பக்கார முதலாளி கல்யாணத்துக்கு கிளம்பி போகும்போது தப்பிக்க பிளான் பண்ற அந்த கேப்ல சுதந்திரமா குளிக்கிற நிம்மதியை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல சுட்டரிக்கிற வெயிலோட இருக்கிற பாலைவனத்து வறட்சியை பார்த்து தாங்காம இருக்கும்போது பச்சை பசேல்னு மழையும் ஓடையுமா இருக்கிற கேரளத்தை நடுநடுவில் காமிச்சது பெரிய ரிலீஃப். சரி, பார்க்கும்போது இப்படி இருக்க அந்த மனுஷன் அங்க பல வருஷமா கஷ்டப்பட்டதை நினைச்சா தாங்க முடியல. இந்த படத்தை ஒருத்தரோட சம்பளம் குறைவா இருக்கேன்னு துச்சமா நினைக்கிறவங்க பார்க்கணும். பல பேர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எல்லா சுகத்தையும் விட்டுட்டு தனியா எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்க ஜீவனுங்க சாக்லேட்டும் சென்ட் பாட்டிலும் கை நிறைய பணத்தோட வந்தாதான் அவங்கள மதிக்கிறதும் எடை போடுறதுமா இருக்கிறது தப்புன்னு தெரிய வரும். கஷ்டப்பட்டாலும் சொந்த ஊரை போல வருமானம் இன்னும் நினைக்காதவங்க, வெளிநாட்டு மோகத்தில் இருக்கவங்க இதை பார்த்தா நல்லது. அது 1993 இப்ப வேற கதைன்னு சொல்றவங்களும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.